எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சமையல் வரத்தில் நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நவதானிய மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம 9 விதமான தானியங்கள் எடுத்து அதை ஊற வச்சு நம்ம அதை வந்து ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவதானிய மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் போலில் வந்து நான் 9 விதமான தானியங்களை தனித்தனியாக ஊற வைக்க போகிறேன். முதல்ல வந்து மோத் தால் இருக்கு இல்லையா, அதை வந்து அரை கப்புக்கு எடுத்து அதை நான் இங்கே ஊற வைக்க போகிறேன். எல்லா தானியத்தையுமே நம்ம 6 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன், அதுவும் அரை கப்பு எடுத்து அதையும் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கவுபீஸ் பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்திருக்கேன், இதையும் அரை கப்பு தான். எல்லா தானியத்தையுமே சேம் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. 1 கப்போ 1/4 கப்போ உங்களுக்கு விருப்பமான அளவில் ஆனால் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. அப்புறம் கிட்னி பீன் இருக்குல்ல, ரெட் கிட்னி பீன், அது மொச்சை பயிர், அதுவும் நம்ம அரை கப்புக்கு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பிளாக் ஐ பீன் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம அரை கப்புக்கு எடுத்திருக்கோம். இங்கே நான் எனக்கு கிடைச்ச தானியங்களில் தான் 9 தானியங்கள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது விதமான தானியங்கள் கிடச்சா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் பாசி பயிர் இருக்கு இல்லையா, அது நம்ம சேர்த்தாச்சு. அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை, அதுவும் நம்ம அரை கப் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் க்ரீன் பீஸ், ட்ரை க்ரீன் பீஸ் இருக்குல்லையே, அதுவும் எடுத்துக்கலாம். இதுலேயே மஞ்சள் கலர் க்ரீன் பீஸ் இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா தானியத்தையும் தனித்தனி பவுலில் போட்டு நம்ம 6 மணி நேரம் குறைஞ்சது ஊற வைக்கணும். இந்த மாதிரி அது டபுள் சைஸில் வந்துடும் 6 மணி நேரத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அது ஒரு பேப்பர் டவல்லையோ இல்லைன்னா ஒரு டவல்லையோ இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் உலர வைக்கணும். அது வந்து அந்த ஈரப்பதம் இல்லாத அளவு இதை ஃபுல்லாக காயணும். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது அதில் ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக வெடிக்க ஆரம்பிச்சிடும், நம்ம மேலே தெரிச்சிடும், கீழே ஃபுல்லாக எண்ணெயும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் அதை முதல்ல நல்லா உலர விடணும். இதில் நம்ம எந்த அளவு தேவையோ உங்களுக்கு அந்த அளவு நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கலாம் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ நான் அந்த தானியங்கள் எல்லாம் நல்லா காய விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் போட்டு வச்சுருக்கேன். இது தவிர நான் இதில் நிலக்கடலை, அப்புறம் கேஷ்யூநட், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கேன் வெள்ளைப்பூடு சேர்க்க போகிறேன். வெள்ளைப்பூடு ஃப்ளேவர் பிடிக்காதவங்க காயும் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஓமம் கூட பொடிச்சு நீங்கள் தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா பீனையுமே தனித்தனியாக தான் நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அதாவது வந்து நீங்கள் இப்போ முதல்ல போட்டவுடனே எல்லாம் கீழே தங்கிரும். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் அந்த சவுண்டும் அடங்கிடும். முதல்ல போட்டோன்னே ரொம்ப சலசலப்பு இருக்கும், அதுக்கப்புறம் சவுண்டு வந்து ஃபுல்லாக குறைஞ்சிரும். அதுதான் நமக்கு பதம். நீங்கள் சரியாக பொரிக்காமல் எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சோக்கான மாதிரி சாகியாக இருக்கும். அதனால் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நல்லா இந்த மாதிரி மிதக்கிற அளவு வர நீங்கள் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு பீனையும் எதுக்கு நான் தனித்தனியாக பொரிக்கணும்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பீனுமே டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா சில பீன் வந்து இப்போ கிட்னி பீனே எடுத்துக்கிட்டிங்கன்னா குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதே இது வந்து பாசி பயிர் வந்து சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும். அதனால் நம்ம தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுத்தோன்னா நமக்கு வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சில இது வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், சில இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம வந்து எல்லா பீனையுமே தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பச்சை மேற்கடலை இருக்கு இல்லையா, அதை முதல்ல போட்டு எண்ணெயில் பொரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சுருக்கேன் கார்லிக்கையும் போட்டு அதையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். ப்ரௌனாக வர வரைக்கும் பொரிச்சு, இது கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு காஞ்ச மிளகாவே நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கேஷ்யூநட் வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், கேஷ்யூநட்டே இல்லை நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பும் நம்ம வந்து மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்தாப்பில். சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம உப்பு காரம் எல்லாமே எல்லா இடத்துக்குமே நமக்கு நல்லாவே பரவும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற ஸ்நாக் தான், ஆனால் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ ரொம்ப டேஸ்டியான நவதானிய மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் கூட, எஸ்பெஷலாக நம்ம டீ டைமில் இதை வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் வந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.